வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வெயிட் லாஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா, வெயிட் ரெடியூஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கக்கூடிய ரொம்பவே சூப்பரான முருங்கைக்கீரை டீ எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய இந்த முருங்கைக்கீரை டீயில் பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரியே சூப்பராக வெயிட் லாஸும் ஆகும். ஒரு 2 வீக்ஸ்லேயே 3 kg அளவுக்கு நம்மளுக்கு வெயிட் நல்லா ரெடியூஸ் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அதே மாதிரியே தொப்பை உள்ளவங்களுக்கும் தொப்பை உடனடியாக குறையிறதையும் நம்ம கண் கூடவே பார்க்கலாங்க. அப்படிப்பட்ட இந்த முருங்கைக்கீரை டீயை எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். நார்மலாக முருங்கைக்கீரையில் சூப் நம்ம செஞ்சுருப்போம், முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சுருப்போம். முருங்கைக்கீரை டீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஸ்டவ்வில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஆளுக்கு இந்த டீ போடுறதுக்கு 2 கப் அளவுக்கு நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. பட்டையில் நிறைய குணங்கள் இருக்குது. அந்த குணங்கள் மூலிமா நம்மளுக்கு வெயிட் ரெடியூஸ் ரொம்பவே சீக்கிரமாக ஆகும். அதே மாதிரி இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு சிறு துண்டு இஞ்சியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வரணும். நம்ம 2 டம்ளர் தண்ணி வச்சது 1 டம்ளர் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய முருங்கைக்கீரையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை உங்களுக்கு டெய்லியுமே உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் முருங்கைக்கீரையை பறித்து அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரையை நல்லா காய வச்சுட்டு ஒரு பாக்ஸில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிட்ஸ் முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எந்த கிளாஸில் குடிக்கிறோமோ அந்த கிளாஸில் சேர்த்துட்டு அதில் ஒரு சின்ன பீஸ் எலுமிச்சம்பழம் சாறையும் புழிஞ்சு தேவையான அளவு தேன் கலந்து நம்ம இதை குடிக்கலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த முருங்கைக்கீரை டீயை காலை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி ஈவினிங் ஒரு டைமும் ஒரு நாளைக்கு 2 டைம் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா 2 வீக்ஸில் சூப்பராக வெயிட் ரெடியூஸ் ஆகும். கண் கூட நீங்களே பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.